ஆமா 11ஆம் தேதி தந்துடுறேன்டா. எந்த மாசம் 11ஆம் தேதி? ஏய் ஒரு மாசத்துல 11ஆம் தேதி ஒரு வாட்டி தானே வரும். இந்த பாரு மையப்பா, உன் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ பணத்தெல்லாம் கொடுப்ப எனக்கு தெரியல. நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறேன், ஐடியா சொல்கிறேன். என்னென்னா, என் ஒரு பொண்ணு இருக்கா, அங்கே எங்கெல்லாம் தேடிட்டு இது வரைக்கும் ஒரு வரணும் சரியாக அமையல. அவளோட ஃபோட்டோவும் பயோடேட்டாவும் அனுப்புகிறேன். அவளுக்கு ஒரு நல்ல பையனை எடுத்து கொடுத்தீங்கன்னா உன்னோட கடன் எல்லாம் நான் ரத்து செஞ்சிடுறேன். என்ன சரியா? பேஷா பண்ணிட்டா போச்சு, சொல்லு. சரி, இதோ அனுப்புகிறேன் பார். ஃபோட்டோ வருது, பயோடேட்டா வருது. ஓகே சரி, அனுப்பிச்சு. மெயில் வந்துருத்த. பொண்ணு பேர் ஐஸ்வர்யாவா, 24 வயசு. ஃபோட்டோவை பார்க்கலாம். ஐயோ எப்படி இருக்கிற? வாடா, எப்படி இருக்க? வா. நான் இதை ஊட்டாண்ட போயிருந்தேன். ஏதோ புதுசா கடை போட்டுக்கிறியாமா? என்ன சமாச்சாரம்? ஆத்துக்குலாம் ஏன்டா போனேன்? நான் இது ஆத்தாண்ட போல, ஊட்டாண்ட போனேன். ஊட்டாண்டதான் சொல்றேன்டா. அங்க ஏன் போனேன்ற? அப்பெல்லாம் காசு வாங்கினு திருப்பி கொடுக்காம டப்பாச்சுக்கிற நீ. ஊட்டாண்ட போகாம பின்ன எங்க போவாங்க? சரி, ஊட்டாண்டதான் போனா என்ன பண்ணணும்னு சொல்லு. சரி, அத்தபடி இது என்னது? இது புதுசா அதை வச்சுக்கிற கையில? இதுவா? அது என்னது? இதாரா, இதுமா இதுரா, ரிமோட்ரா. ரிமோட் பாரு, புதுசா இருக்குது. இது பாரு, இது அங்க வர ஆத்னா வரது பாருங்க. ஓ அதோ வருது. ஓ இங்க பாரு, இங்க கூட்டா வருது. அங்க போது கும்பிடு போடுது. ஓ இதான் சிஎம் ரிமோட்டா? நம்ம முதலமைச்சர் ரிமோட்டு. ஆமாடா கண்ணா, இது வந்து டெல்லியில 10 வருஷம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா ஒர்க் ஆச்சு. டெல்லியில இருந்து? ஆமா, இப்போ வந்து தமிழ்நாடு வந்திருக்கு. சரி சரி, ஒரு 5 இல்ல 10 வருஷம் எடுத்துட்டு போவோம் கண்டிப்பா. சரி, அத்தபடி நீ காசை பத்தன காசு தந்துடுறேன்டா. கொஞ்சம் சிபிஐ ரைடா அது இதுன்னு இருக்கு. எதுக்கு சிபிஐ ரைடு? அது ஐபிஎல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஐபிஎல்? ஓ ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். கோகை சீன் இப்பெல்லாம் வந்துக்கிட்டாம வெளில மர்மப்புள்ளையும் விட்டு வைக்கலையாம. சரி ஐர, நீ எப்படி தப்பிச்ச? அதெல்லாம் சொல்லாத. அதெல்லாம் பெரிய திமிங்கலம், இதெல்லாம் நாங்க சின்ன மீன்டா. சரி சரி, ஏதோ சொல்ற நீ இப்போ. ஆமா, எல்லாம் போட்டுக்கிற. எனக்கு ஒரு ஃபிகர் விசார் பண்ணி கூட. ஃபிகர் கிகர்லாம் சொல்லாதடா கண்ணா. அப்புறம் இது வந்து மேரேஜ் பியூரோடா கண்ணா. போட் போட்டுக்கிற மேரேஜ் பியூரோ. ஓ அது என்னது? மேரேஜ் பியூரோனா இது மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி கல்யாணம் மாலையா? ஆமா, அத நம்ம எம்சி பண்ணிக்கிறாரு. எங்க அவரு? வந்தாரு. அவர் மாதிரியே தான். அவர் இல்லையா? அவர் தம்பி அவரு. சரி சரி சரி, அந்த பீரோல இருந்து எனக்கு ஒன்று எடுத்து கூட கொடுத்தா போச்சு. சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆசை வந்துட்டு போல இருக்கே. ஆமா இரு, வந்துச்சு. வந்துடானே. சொல்லு இரு. சரி, ஏதோ போட்டோ கிட்ட இருந்தா காமி பாக்குறேன் நானே. இரு, ஒரு நிமிஷம் இரு. சூப்பர் ஐடு. இந்த இடுப்பு காண்டிய கனி வாங்கி இருந்துச்சுன்னா சூப்பர். கொஞ்சம் இது வந்து மங்களகரமா இன்னொருக்காக போட்டேன். ஓஹோ, இதை வச்ச இன்னும் இருக்கு போட்டோ. இது அப்படி கிடையாதா? நான் பார்த்து ஏதோ மரத்துக்கு போனதா சொன்னாங்க. சரி சரி, அடுத்தது காமி. சரி, தப்பாரு. ஓ சூப்பர் ஐடு, சூப்பர். இது ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணு. வேணாண்டா கண்ணா, இதுக்கு லிமோக்கு கட்டு கொடுத்தே உன்னோட பைசாலாம் கரைச்சி போயிடுறேன். சொன்னா நிறைய பேர் பார்த்து பண்ணிருக்காங்க. பாடுறா, செல்லுல வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க பாருப்பா. தெரியுது தெரியுது, புரியுது புரியுது. சரி, நெக்ஸ்ட் வேற பார்க்கலாமா?
இந்தியால இருந்து இறக்குமதி பண்ணிக்கிற பெரிய மனுஷன் உனக்கு. ஐ லைக் த பேபி யூ செட் இட் அப் பையே. அபிஷ்டு அவசரப்படாத. இவளுக்கு ஏற்கனவே 23 குழந்தை எடுத்து தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கலாம். 24ஆவது போய் சேர்ந்துடுறியா? 23 என்ன இது எல்லாத்துக்கும் ஏதோ முடுகா பேசினுக்கிற. சரி அடுத்தது காமி நீ. இரு. ஐருவாய் கேட்ச் மை பாயிண்ட். ஐ லைக் இட். ஏண்டா டில்லி, இவ வந்து இப்பதான் 3வது லிவிங் பாய் ஃப்ரெண்டோட இருந்துட்டு இருக்காளாம். அவ போனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவசரப்படாத. இது நீ சரி 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 என் பொறுமை ரொம்ப சோதிக்கிற. அடுத்தது காமி நீ. சூப்பர் ஐரே. ஐ அம் ஃபைன். என்ன சொல்ற? இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இவ அப்பப்ப அடிக்கடி ஓடி போயிடுறாளாம். என்ன என்ன இது வந்து சரி வராது. இவளை கேட்டுறதுலயே உன் லைஃப் போயிடும். என்ன இது நீ? ஐயா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது பாரு. இதை பாரு, சும்மா ரப்சர் எடுத்துனுக்காத நீ. என்ன நினச்சினுக்கிற? கரெக்டாக ஒன்று முடிச்சு போயிட்டு என்ன டைம் சரி ஐயே. இதை பாரு, பேச சொல்லிட்டேன். நீ ரொம்ப நாளாக கடன் வாங்கிற, திருப்பி கொடுக்காம என்னென்ன டபாச்சினுக்கிற. நீ ஒழுங்கா நல்ல ஒரு ஃபிகராக காட்டி பேண்ட் முடிச்சு போயின்னு ஆல்பத்தில் இருக்குடா, காமிக்கிறேன். பொறுமையா சோதிக்கிற நீ. கண்ணா சரி காட்டு, அடுத்தது போ. இதான் பாருடா. சரி 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 காட்டு. இதான் பாரு, அடுத்தது. நெருக்கமா இருக்குடா. நயன் ஓகே. ஐ அம் ஃபைன். ஓகே டே இத முடிச்சிடு. இது மேல எது சொன்னா நான் கிளம்பினா இருக்கேன். இருக்குண்ணா, இது நிறைய கை மாறி இருக்கு. கை மாறி இருக்குதா? சரி 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 ஐரே, எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நான் இல்லை சாரி, எனக்கு டைம் இருக்குது. அடுத்த அப்பாயின்மெண்ட் போகணும். நான் வரேன். சரியா? ஏங்கண்ணா வெயிட் பண்ணுடா, போடாத. ஃப்ரெஷ்ஷாக பிரிண்ட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கவரில் வச்சிருக்கேன். புதுசாக வச்சுக்கிறியா? ஆமாம், வந்திருக்கு. இப்போ தான் வந்திருக்கு. வந்துக்குதா? நான் வந்து இப்போ பார்க்காத, நீ நேரம் வீட்டுக்கு போ. ஃபோட்டோ பிரிக்காத. இங்கே ஃபோட்டோ கையில் வச்சு ஒரு நேரம் நல்லமாக படம் போட்டுக்கிறேன். நீ அந்த சொல்லுங்க முடிச்சுக்கலாமா? இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாக்கண்ணா, உனக்கு ஆப்ஷன் கொடுக்கணுன்றதா காமிச்சேன்டாக்கண்ணா. கொடுக்குறேன். ஆமாடா, இது பார்க்காத, இங்கே பார்க்காத. கையில் திருப்பி பார்க்காத. ஆத்துக்கு போ, அங்கே எடுத்துட்டு போ. போனதுக்கு அப்புறம் அங்கே போய் பிரிச்சு பாரு. நான் வரேன், அதுக்கப்புறம் பிரிக்கலாம். ஒரே தப்பா பார்த்துறேன். இது வேணாடாக்கண்ணா, சொன்னா கேளு. சரி நான் போறேன். நான் ஊட்டாண்ட போறேன், நீ ஆத்தாண்ட வருவியா? ஆமால, இதை கரெக்டா சொல்லி. ஆத்தாண்ட வரியா ஊட்டாண்ட போற? நீ ஆத்துக்கு போ, நான் ஊட்டாண்ட வரேன். சரி வரேன். சரி ஓட்டா போயிட்டேண்ணா. ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டாங்களா? அப்படி ஐயோ பிரிச்சுட்டாம உனக்கு. என்ன லையப்பன் சார், அப்படி என்ன போட்டோ காமிச்சிங்க? இருங்க, அந்த போட்டோ அதை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஏற்கனவே பயங்கரமா சவுண்ட் கொடுக்குறாரு, பேச வேண்டாங்கிறீங்க. ஆபத்துங்க. இல்லைங்க, அதை பார்த்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் சொல்றோம். இருங்க. ஐயோ இருங்க. சரிங்க, ரொம்ப நேரமா அந்த முடிவுக்கு வந்துட்டோம். நன்றி நன்றி. இன்னும் முடியல சொல்லி பார்த்து. இப்போ நாங்கள் நம்மளுடைய தீர்ப்பை சொல்லிடலாம் நினைக்கிறேன். பிரியா, நீ எதுவும் நினைக்கிறேன்? எல்லாரும் அதுக்கு முன்னாடி கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க நம்மளுடைய
போட்டியாளர்களை மறுபடியும் மேடைக்கு அழைக்கிறோம். சரி, அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்க செல்போன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? அதுல கிறிஸ்டியன் ஜோப் டீம் ஜெயிக்கணுன்றவங்க வந்து CS001 போடுங்க. சுதீர் அண்ட் ரமேஷ் டீம் ஜெயிக்கணுன்றவங்க CS002 டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டீங்களாங்க? அப்படியே போன உங்க பக்கத்துலேயே வைங்க. ஏன்னா நாங்கள் அதெல்லாம் கேட்க போறது இல்லை. 2 நாளாக கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் முடிவு சொன்ன எப்படி? நாங்கள் தான் சொல்லணும். ஸோ நம்மளோட தீர்ப்பை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். முதல் பரிசு யார் பிரியா? முதல் பரிசு எப்படியாச்சும் மாப்பிள்ளை அவங்க எவ்வளோ நேரமா போராடினார். அவர் மாப்பிள்ளை யாரோ பரிசையாவது கொடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன். அது சரி. ஸோ நம்ம சுதீர் அண்ட் எந்த பிரபஞ்சத்தின் தான் வந்து அவங்களுக்கு என்ன பரிசு? ஃபர்ஸ்ட் பிரைஸ். மனுஷன் பாவம் இவ்வளவு பெஸ்ட் வேர்த்து வடிச்சு உட்காந்துருக்காரு. அதனால அவருக்கு $10 லட்சம் மதிப்புள்ள ஒரு ரூம் ஒன்று ஆட்சிக்கு மேலே புக் பண்ணியிருக்கோம். அப்படின்னா உட்காந்து ஏதாவது ஒரு பொண்ணு ஏரியா கிராஸ் பண்ணுதா அப்படின்னு அவர் செக் பண்ணிட்டோம். ஓகே, ஊட்டாண்ட உட்கார வேண்டாம், நம்ம நதியாண்ட நிஜமான ஆத்தாண்டே உட்காரலாம். அவரு நல்லா என்ஜாய் பண்ணுங்க சுதீர். அடுத்து நம்மளுடைய 2ஆம் பரிசு நிறைய 2 டேட் வச்சிருக்கோம். ஒன்னே ஒன்றான். சரி, இவரை கொடுத்துருந்தாங்கல்ல. 2ஆம் பரிசு சொல்லிடலாமா? சொல்லிருப்பியாப்பா, உங்க கேட்பண்ணா கூட வெயிட் பண்றாங்க தைரியமா. 2ஆவது பரிசு கிடைச்சவங்களுக்கு வந்து மலேசியன் ஏர்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சென்னை டிக்கெட்டுங்க. அதையும் மீறி அவங்க தொலைஞ்சு போகாம போய் சேர்ந்துட்டாங்கன்னா கூல் போட் ஹவுஸ்ல வந்து 2 டேஸ் ஃப்ரீ நைட்டுங்க. இதெல்லாம் எனக்கு கேட்கவே இல்லை. அவங்க சொன்ன காமெடியை வந்து காமெடின்னு நினைச்சு சொல்ல ஒரே காரணத்துக்காக. ஓகேயா? பாருங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பிரியா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பிரைஸ் இருக்குல்ல கொடுக்குறோம். ஆமா ஆமா, எல்லாருக்கும் ஜூக்கு ஃப்ரீ டிக்கெட்டுங்க. நீங்க ரெஜிஸ்டர் கவுண்டர்ல வாங்கிக்கலாம். நன்றி நன்றி நன்றிங்க. மக்களை இருங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதை கேட்டோம்ல. காமெடியில் சொதப்புவது எப்படின்னு கலக்கிட்டு போயிட்டாங்கப்பா மக்கள். இந்த ஐயரு ரொம்ப அருமையாக பேசுனீங்க. ஐயரு ரொம்ப அருமையாக இருந்தது. ஓகே, காமெடியை கலக்குவது எப்படி இல்லை சொதப்புவது எப்படிங்க? வாங்க. பேர் சொல்லியிருக்கீங்க. இது என்னப்பா இது? ஏதோ எட்வர்ட்ஸ்வில் காலின்ஸ்வில் மாதிரி சாங்க்வில்லா? சாங்க்வில் சந்திரன், கிரேசி கிருஷ்ணன், பஞ்ச் பத்மநாபன், ராம்போ ரமேஷ். இவங்க 2 பேரும் அந்த சேர்ல ரொம்ப நேரம் இருக்கிற போய் தெரிஞ்சது. பஞ்சாயத்து பிரியாவா, இன்னொருத்தங்க பட்டாசு பிரியா. ரொம்ப அருமையா பண்ணீங்க, ரொம்ப நன்றி. It's time to recognize the rest. அன்புதியும் தலை எங்கள் பெரிய தாத்தா அமரர்